ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இந்த வாழ்க்கையின் முடிவில் நித்திய ஜீவன் துவங்குவதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் அதை விசுவாசிக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் தேவனோடு எப்படி சஞ்சரிக்க முடியும்? அவருடைய வார்த்தை தேவனாய் இருந்தது என்று யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது நாம் தேவனோடு சஞ்சரிப்பதாக அர்த்தம். இந்த வாழ்க்கையின் முடிவில் 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மேகங்கள் நடுவிலே இந்த பூமிக்கு வருவார். அவர் வருகிற வேளையிலே முதலாவது மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கண்ணிமைக்கும் நேரத்தில் நொடி பொழுதில் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக தேவன் ஒருவேளை ஏனோக்கின் வாழ்க்கையின் மூலம் நமக்கு ஒரு பாடத்தை கற்பித்திருக்கக்கூடும். அதை நாம் தொடர்ந்து விசுவாசிப்போம். இந்த பூலோக வாழ்க்கைக்கு பின்னால் இருக்க போகிற நித்திய ஜீவனுக்காக ஆயத்தப்படுவோம். அப்பொழுது பூமியில் நாம் வாழ்கிற வாழ்க்கை சமாதானமாகவும் நித்திய ஜீவனில் நித்திய மகிழ்ச்சியை பெற்று மகிழ்ந்திருப்போம். இது உங்கள் வெற்றியின் நாள்.